ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குயிலோட கதையை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மலை மேலே மாஞ்சோலைன்னு ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நிறைய பண்டிகைகள் ஜாலியாக கொண்டாடுவாங்க. அதில் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு பண்டிகை, நம்ம தீபாவளி பொங்கல் மாதிரி அங்கே ஒரு பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. அங்கே இருக்க கிராம மக்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நிறையா போட்டிகள்லாம் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கிராண்டாக அருமையாக நடக்கும். இந்த வருஷம் எப்படி நடத்துகிறாங்கன்னா, அதில் ஒரு பாட்டு போட்டியை தான் ஒரு பெரிய அளவில் நடத்துகிறாங்க அந்த கிராமத்தில் இருக்க மக்கள். அந்த பாட்டு போட்டியில் அந்த மலைப்பகுதியில் இருக்க எல்லா பறவைகளும் கலந்துக்கிறாங்க. அதில் பாடுறாங்க. முதல்ல ஒரு மயில் அழகாக நடனத்தோடு ஆடி பாடி காட்டுது. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கைத்தட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொக்கு, கிளி, காகம் அப்படின்னு வரிசையாக மற்ற பறவைகளும் அழகாக பாடுறாங்க. மக்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு குயில் இருக்குது. இந்த போட்டியை முதல்ல இருந்தே அது பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதில் போய் பாடுறதுக்கு அதுக்கு ரொம்ப தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களே, நம்ம பாடிட்டு நல்லா இல்லைன்னா எப்படி அவங்க முகத்துலலாம் திரும்ப முழிக்கிறது, ஒருவேளை நம்ம நல்லா பாடலைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு 1008 குழப்பம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு போய் பாடுறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே அங்கே இருக்கும்போது ஒரு கிளி அதுக்கிட்ட பேசுது. ஏன் நண்பா, உன் குரல் ரொம்ப இயற்கையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். உன்னோட குரல், நீ சாதாரணமாக ஒரு பாட்டு பாடினா கூட ரொம்ப அழகாக இருக்கும் அதை கேட்க. நீ ஏன் இந்த போட்டியில் கலந்துக்கக்கூடாது? உன்னோட முகத்தை பார்க்கும்போது உனக்கும் இந்த போட்டியில் கலந்துக்க ரொம்ப ஆசையாக இருக்குன்னு எனக்கு புரியுது. அப்போ ஏன் தயங்கி நிற்கிற அப்படின்னு அந்த கிளி கேட்குது. இந்த குயில் சொல்லுது, ஆமாம் நண்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டிலையும் கலந்துக்கவும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஒருவேளை நான் நல்லா பாடலைன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவே பயமாக இருக்குது. நாளைக்கு அடுத்து எல்லார் முகத்தையும் பார்க்கும்போது எல்லோரும் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்களானும் பயமாக இருக்குது. அதனால தான் தயங்கி நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு இந்த குயில் சொல்லுது. அப்போ அந்த கிளி சொல்லுது, ஒருத்தருக்கு திறமையை விட முக்கியமானது தைரியம்தான். தைரியம் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். திறமை மட்டும் இருந்தால் சாதிக்க முடியாது அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. திறமை இல்லாதவங்க கூட அவங்க தைரியத்தால் நிறைய விஷயம் சாதிச்சிருக்காங்க. ஆனால் தைரியம் இல்லாமல் திறமை மட்டும் இருக்கிறவங்க எதையும் சாதிக்க முடியாது. திறமை இருக்கிறவங்க, அதாவது டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு தைரியமும் ரொம்ப முக்கியம். நீ உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணு. உன்னால் முடிஞ்சதை மெல்ல மெல்ல பாடி ட்ரை பண்ணு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணுறது தான் மிகப்பெரிய வெற்றி. நாங்களாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோன்னு ஆறுதல் சொல்லுது அந்த குயிலுக்கு. அந்த கிளியோட பேச்சு அதுக்கு மெல்ல மெல்ல ஒரு ஆறுதல் கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டியில் போய் கலந்துக்கலான்னு இந்த குயில் ஆர்வமாக பாட்டு போட்டிக்கு போகுது. லைட்டாக பாட ஆரம்பிக்கும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் மனசில் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஆர்வத்தில் அந்த பாட்டில் மூழ்கி போய் பாட்டு பாடும்போது அதுக்கு பயம்லாம் மறந்து அது தன்னறியாமல் பாட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்த மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த குயிலோட குரலில் அப்படியே மயங்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணதில்லை. அவங்க அந்த குயிலுக்கு தான் முதல் பரிசு கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிளி, மயில் எல்லாருமே அதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்க நண்பன் பரிசு வாங்கினதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. திறமை இருக்கும்போது கண்டிப்பாக தைரியமும் இருக்கணும். திறமையோட கூடிய தைரியத்துக்கு தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போது, ஒரு ட்ராயிங் காம்படிஷன், ரன்னிங் காம்படிஷன்லாம் போகும்போது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே, நம்ம வின் பண்ணுவோமா அப்படின்லாம் பயப்படாமல் உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்தணும். தைரியத்தோடு கூடிய திறமைக்கு தான் எப்பயும் பலம் அதிகம். வெறும் திறமை, அதாவது டேலண்ட்டு மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு போல்ட்னஸும் கண்டிப்பாக வேணும். டேலண்ட் இல்லாமல் போல்ட்னஸில் கூட நம்ம நிறைய காரியம் சாதிச்சிடலாம். அதனால் எல்லோரும் எப்பயும் தைரியமாக இருங்க. நம்ம வின் பண்ணுறோமோ லூஸ் பண்ணுறோமோ
அது விஷயம் கிடையாது. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாலும் மறு தடவை ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், பாய்.